பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள், பொருந்தக்கூடிய ராசிகள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது முதல்ல நம்ம சொல்றது என்னன்னா, திருமணம் பண்றது எதுக்காக? சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். ரிஷபத்துக்கு வந்து சென்டிமெண்ட், எமோஷனல் இதெல்லாம் சும்மா. அந்த சென்டிமெண்டல் எமோஷனுக்கு பின்னாலுமே டப் இருக்கும். சுக்கிரதசை வந்துச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு சுக்கிரதசை வந்துட்டு நிறைய பேர் அன்பு பாசம் காதலுக்காக ஏங்குவாங்க. திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை என்ன, குடும்ப வாழ்க்கையோட கொடுப்பனை என்ன, தொழிலோட கொடுப்பனை என்ன, இது எல்லாமே பேஸ் பண்றது முக்கியம். அசஞ்சா கூட கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல போய் நின்றுருக்கும், தைரியமா நின்றுருக்கும். ஸோ முன்பின் யோசிக்காம ரெக்லஸா ரெஸ்ட்லஸா போய் ரிலேஷன்ஷிப்ல குதிக்க வச்சு. பணம் முக்கியம் இல்லை, பதவி முக்கியம் இல்லை, போட்டிருக்கிற உடையெல்லாம் முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் மீறி ஹாப்பினஸ் வேணும் இல்லை அப்படின்னா பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம், ஒரு அவேர்னஸாக கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம், கல்யாணத்துக்கு தேவையான பொருத்தங்கள் என்னென்ன, அதை எப்படி பார்க்கணும், அதற்கான முக்கியமான பொருத்தங்கள் என்ன, ராசியை தாண்டி இருக்கக்கூடிய பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு இன்னைக்கு நமக்கு ஒரு பிக் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோ பிருந்தா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். பிரணவ மந்திரம் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். திருமண பொருத்தம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரில் இன்புட் பண்ணுறாங்க. பையன் பொண்ணு ஜாதகத்தை போட்டால் இத்தனை பொருத்தம் இருக்குது, பண்ணலாம் பண்ண வேண்டாம். இதை நம்பி கல்யாணம் பண்ண நிறைய ஜோடிகள் நல்லா வாழறவங்களும் இருக்காங்க, பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. பொதுவாக திருமணம் அப்படிங்கிறதுக்கு பொருத்தங்கள் எப்படி பார்க்கணும்? திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது வெறும் 10 பொருத்தத்தோட நிறைய பேர் நிறுத்திக்கிறாங்க. நம்ம எதுக்கு ஒரு ஜோசியரை போய் நம்ம பார்க்கணும், இதுக்கு முன்னால் அந்த ஜோசியர் பார்த்தாரு, இவங்க என்ன வாழ்ந்தாங்களா அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. அதுக்கு நிறைய லைவ் எக்ஸாம்பிள் வச்சிருப்பாங்க. திருமண பொருத்தமே பார்க்காதவங்க நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்ல 10 பொருத்தம் பார்த்து வச்சுமே இவங்க டைவர்ஸ் ஆயிட்டாங்க, இவங்க லைஃப் பார்ட்னர் இழந்து பிரிஞ்சு இல்லை மறைஞ்சிடுறாங்க, டெத்து கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விதமான சுய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை வச்சு ஒரு கருத்துக்களை மக்கள் வந்து எல்லாருக்குமே பரப்பிடுறாங்க. ஒருத்தரோட லைஃப்ல நடக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட்டை மற்றவங்களுக்கு எல்லாம் பரப்பிட்டு மற்றவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அப்ப எப்படி பிரிச்சுட்டாங்க? ஒரு சாரார் நான் பார்ப்பேன், எனக்கு அவசியமே இல்லை, பார்த்தெல்லாம் நாசமா போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சாராரும், நார்மலாவே ஒரு ஜோசியம் பார்க்காமையோ ஒரு 4 நட்சத்திரம் பார்க்காம நான் திரும்ப கூட கில்ல மாட்டேன்னு ஒரு சாராரும் ஸ்பிளிட் ஆகி பிரிஞ்சிடலாம். இன்னொருத்தர் என்ன, எல்லார்ட்டையும் பேசி எல்லார்ட்டையும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகி இப்போ இவங்க சொன்னது வேணும்னு எடுத்துக்கிறதா வேணான்னு எடுக்கிறதா, இந்த மாதிரி 3 கேட்டகரியாக தான் ஆக்சுவலி இப்போ மக்கள் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ முதல்ல நான் கொடுக்க வேண்டிய ஒரு கிளாரிட்டி என்னன்னா, திருமண பொருத்தம் கண்டிப்பா பாருங்க. எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், அதோட டிக்னிட்டி ஆஃப் த மேரேஜ் லைஃப். ஒரு ஜாதகத்தை தொட்டா ஃபேமிலி லைஃபோட டிக்னிட்டி, எஜுகேஷனோட டிக்னிட்டி, மதர்லி ரிலேஷன்ஷிப் டிக்னிட்டி, சில்ட்ரன் டிக்னிட்டின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே தகுதின்னு ஒன்று இருக்கும், கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பேட்டர்ன் ரிசர்வ்டு. அதுக்கு புதுசாக நம்ம எதுவும் மாற்றம் பண்ண போறது இல்லை. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில வருவாங்க. எது எடுக்கப்பட்டாலும் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு தான் நமக்கே திருப்பி கொடுக்கப்படும். அதுதான் அந்த மேரேஜ் லைஃப்லயும் நடக்கக்கூடிய விஷயம். அப்ப நம்ம கிட்ட தான் எல்லா மாற்றங்களும் நடக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிக்கணும். பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள், பொருந்தக்கூடிய ராசிகள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நான் சொல்றது தம்ரூல். என்னைக்குமே ஒரு நபருக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச மாதிரி மற்றொரு நபர் வரவே மாட்டாங்க. லக்னம் ஹை பீம் அப்படின்னா 7ஆம் 0 மட்டும்தான் லக்னம் ஹை பீம்ல இருக்க முடியும். 2 உச்சி, இங்க ஒரு ஹை பீம், இங்க ஒரு ஹை பீம், ரெண்டும் பார்த்தா டெட் ஸ்பாட். ஒண்ணுமே இங்க இருக்கிறது இங்க எதுவும் தெரியாது, இங்க இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ 2 பேருமே பவர்ஃபுல்லான பீப்புள், இணையவே முடியாது. மீறி இணைஞ்சாங்கன்னா உங்க பிசினஸ் பார்ட்னராகி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம், கோ பேசஞ்சர்ஸ் மாதிரி, கோ டிராவலர் மாதிரி ஒருத்தர் வளர்த்திக்கலாமே தவிர, நம்ம பிராக்டிகலா இப்ப சொல்லியிருக்கிற இந்த பொருத்தம், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் அங்க பர்சனலாம எதிர்பார்க்க இயலாது. they will be suitable only for professional growth and some other progress எல்லாம் தான். ஸோ திருமணத்தை பொறுத்த முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்த மனசுல பதிவு வச்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணாதான் ஒருத்தர் வராங்கிறது முதல் தம்ரூல். அதை மறக்காதீங்க. யாரை கல்யாணம் பண்ணாலும், இப்போ சப்போஸ் மேஷ லக்னத்தை எடுத்துக்கலாம், மேஷ லக்னக்காரங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க துலாமா மாறுவாங்க. வேற யாராவது கல்யாணம் பண்ணாங்கன்னா வேற ராசியா வேற நட்சத்திரமா அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்க யாரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க விருச்சிகமா மாறிடுவாங்க. அதோட ஸ்டேட் 7. அது அந்த குவாலிட்டி அவங்களுக்குள்ள வந்தே தீரும். கடகம் எடுங்க, நீங்க வந்து மீனம் எடுங்க, நீங்க கும்பம் எடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பொருந்தாத விஷயங்களை பத்தி மட்டும்தான் நம்ம பேச போறோமே தவிர இதுதான் பொருந்தும்னு நம்ம பேச மாட்டோம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்துல சில விஷயங்கள் பலமா இருக்கு, குடும்ப வாழ்க்கை பலமாக இருக்கு, ஆனா மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காம்ப்ரமைசஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகம் எப்படி வாழ்வாங்கன்னா, ஃபேமிலி லைஃப் இருக்கும், கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, 70 வயசு வரைக்கும் கூடவே இருப்பாங்க, 90 வயசு வரைக்கும் கூட ஒண்ணா இருந்து அதை பிரிஞ்சு போவாங்க, பிசிக்கலி அவங்க செப்பரேட் ஆயிருவாங்க, டெத் வரும். எப்படி இருந்திருப்பாங்கன்னா, அங்க மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காம்ப்ரமைசஸ் நெகோசியேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம சொசைட்டிக்காக, தர்மத்துக்காக, குழந்தைகளுக்காக சொல்லிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையாக மட்டுமே தான் நட்பணிச்சிருந்திருப்பாங்க. இந்த இடத்துல எனக்கு இதை பத்தி எல்லாம் போதரே பண்ணாதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சோ ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தா இன்னொரு விஷயத்தை அதை கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா ரிஷபத்துக்கு அதிபதியும் சுக்கிரன்
சுக்கிரன் தான், குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதியும் சுக்கிரன் தான், துலாமான மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காம்ப்ரமைஸ்க்கு அதிபதியும் சுக்கிரன் தான். ஸோ அங்க ஹார்மனி அப்படிங்கறது ஆல்வேஸ் ஷுட் பி பேலன்ஸ்டு. ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது முதல்ல நம்ம சொல்றது என்னன்னா, திருமணம் பண்றது சந்தோஷமா இருக்கிறது தான். அப்ப அந்த இடத்துல நம்ம சுக்கிரன் தான் வேணும், ஹார்மனி தான் வேணும். சுக்கிரனோட 2 வீடுகள், ஒன்னு வந்து ரிஷபம்ங்கிறது கம்ப்ளீட்லி மெட்டலிஸ்டிக் திங்ஸ். ரிஷபத்துக்கு வந்து சென்டிமெண்ட், எமோஷனல், இதெல்லாம் சும்மா. அந்த சென்டிமெண்டல் எமோஷனுக்கு பின்னாலுமே டப் இருக்கும், அந்த சென்டிமெண்ட் எமோஷனுக்கு பின்னாலே பூமி இருக்கும், அந்த சென்டிமெண்டல் எமோஷனுக்கு பின்னாலே பேங்க் பேலன்ஸும் கோல்டு ஜுவல்லரியும் இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிசோர்சஸ், அவங்களுக்கு எல்லாமே ரிசோர்ஸா மட்டும் தான் தெரியும். நீ எனக்கு எல்லாம் கொடுக்குற, நீ அன்பை கொடுக்குற, பாசம் கொடுக்குற, காதல் கொடுக்குற, எல்லாம் கொடுக்குற, மளிகை சாமான் வாங்கி போட்டுருன்னு சொல்லுவோம். அல்டிமேட்டா ரிஷபம் இஸ் மென்ட் ஃபார் மெட்டலிஸ்டிக் கம்ஃபர்ட். அப்ப சுக்கிரன் அந்த இடத்துல ஹார்மனி எதுக்காக இருக்கும்னா இந்த மெட்டலிஸ்டிக் ரிசோர்சஸ்க்காக இருக்கும். 7th house இஸ் ஆல் அபவுட் கிவ் அண்ட் டேக் டிரான்சாக்ஷன்ஸ். அப்ப சுக்கிரன் நீங்க ஹார்மனி எதுக்காக இருக்கும்னா ஐ அம் கிவிங் சம்திங், ஐ அம் கோயிங் டு கெட் சம்திங். ஆனா சுக்கிரன் உச்சமடைகிற மீனத்துல என்ன சொல்லுதுன்னா அன்கண்டிஷனலா அன்பு, பாசம், காதல், பரிவுக்கரை, அதைத்தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சுக்கிரனோட 2 குவாலிட்டிஸ் இதா இருந்தாலுமே மீனத்துல தான் சுக்கிரன் ஹாப்பி. கொடுக்கறதுல இருக்கிற ஒரு பேரானந்தம் வந்து பெறுவதில் இருக்காது. ஏன்? கண்ணில நீச்சம் அடையக்கூடிய சுக்கிரன் என்ன கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு பாயிண்டே வேலிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் உனக்கு இன்னைக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன்னா அந்த முத்தத்தை நீ எனக்கு திருப்பி தெரியான்னு பாக்குறேன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நானா தான் உனக்கு கொடுப்பேன், நீ எனக்கு திருப்பி தரமாட்ட. இதெல்லாம் கன்னி சுக்கிரன் பண்ற வேலை. அவங்க வந்து அந்த கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அக்கௌண்டபிலிட்டி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது போய் மீனத்துல உச்சமடைஞ்சு வச்சிருக்காங்க. அது வந்து அன்கண்டிஷனலா கொடு. செக்ஷுவல் ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும்னு நினைப்பேனா, பெருகணும்னு நினைப்பேனா? மீனத்துல போக காரகத்துல போய் சுக்கிரன் உச்சமடைஞ்சுக்கிட்டா அன்கண்டிஷனல் யூ கீப் த ஸ்பௌஸ் ஹாப்பி. You give the spouse that happiness. You give spouse the unconditional love and care. இது கொடுத்துரு, அந்த கொடுக்கறதுல தான் உனக்கு இன்பம் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக மீனத்துல போய் சுக்கிரன் உச்சமடைகிறது. நம்மளுக்கு இது எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சுக்கிரதசை வந்துச்சுன்னா ஆஹா ஓஹோன்னு சுக்கிரதசை வந்துட்டு நிறைய பேர் அன்பு பாசம் காதலுக்காக ஏங்குவாங்க. மெட்டலிஸ்டிக் கம்ஃபர்ட்ல ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. ஆனா அன்பு பாசம் காதல் கிடைக்கல அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் மோடுக்குள்ளே போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் திருமண பொறுத்தோட தம் ரூல் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம், பிடிச்ச மாதிரி நம்ம பாவிச்சுக்குவோம். அவங்களும் உங்களை பிடிச்ச மாதிரியே பாவிச்சுக்குவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் அவங்க நெகோசியேஷன் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க. அந்த இடத்துல ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டியது 10 பொருத்தத்தோடு நிறுத்திடுவாங்க. சாஃப்ட்வேர்ல அடிச்சு பொருத்த மாதிரி சேர்ந்துக்குவாங்க. தெய்வாதீனமா போன ஜென்மத்துல நிறைய புண்ணியகர்மா பண்ணிருக்கீங்க, வாழ்க்கை துணைக்கு வந்து எந்த விதத்திலுமே நோகடிக்கல, எந்த விதத்திலுமே ஏமாற்றத்தெல்லாம் கொடுக்கல, கடமையை சரிவர செஞ்சுட்டீங்க, போன ஜென்மத்துல செஞ்சு வந்திருக்கீங்க, அந்த பேக் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இட் வில் பி மேனேஜபிள். நீங்க பொருத்தம் பாருங்க, பொருத்தம் பார்க்காம இருங்க, அது வந்து இட் வில் பி மேனேஜபிள். நீங்க ஆல்ரெடி சில பேகேஜஸ்ல வந்து கர்மா இருக்கு. 7ஆம் பாவம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, 2ஆம் பாவம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இங்க ஏதோ ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த எரியர் நெருப்புல கொல்லி கட்டி தூக்கி போடுற மாதிரியோ கேஸ் சிலிண்டர் தூக்கி அடிக்கிற மாதிரி டேங்கரே வந்து மோடுற மாதிரி ஒரு ஜாதகத்தை சேர்த்தணும் அப்படின்னா என்டையர் லைஃப் 2 பேரோட வாழ்க்கையை நாசமாயிடும், நரகமாயிடும். அப்ப இதை பாசிஃபை பண்ற மாதிரி தான் ஒரு ஜாதகத்தை இணைக்கணும். அப்போ ஒரு கை தட்டும் போது இன்னொரு கை தட்டாது. இங்க எரிஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி வேணா ஊத்துமே தவிர, இல்ல சும்மாவாத ஐடியில இருந்து சமாதானமாறதுக்கு இடம் கொடுக்குமே தவிர எரி நெருப்புல கொல்லிக்கட்டி தூக்கி வீசாது. அதுக்கு தான் நம்ம திருமண பொருத்தம் பாக்குறது. அதுல ரொம்ப முக்கியமான நான் சொல்லக்கூடிய தம்பரோல நீங்க பாருங்க, 10 பொருத்தம்லாம் பாருங்க. இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, லக்னம் எந்த நட்சத்திரத்துல நின்று இருக்கு ஒரு ஜாதகத்துல, திருமண வாழ்க்கையோட கொடுப்பனை என்ன, குடும்ப வாழ்க்கையோட கொடுப்பனை என்ன, தொழிலோட கொடுப்பனை என்ன, இது எல்லாமே பேஸ் பண்றது முக்கியமான கீ ஃபேக்டர். அந்த கீ ஃபேக்டரை தான் நம்ம டீகோட் பண்ணுவோம். அது என்னது அப்படின்னா லக்னம். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் 12 பாவங்களுக்கும் நம்ம கணக்கெடுப்போம், எது எப்படி எப்படி இருக்கு. அப்ப இது வந்து மாறாதது. சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து எண்ணம். நான் இன்னைக்கு கோச்சுக்குவேன், இன்னைக்கு நான் அடி வாங்க மாட்டேன், ஆனா நாளைக்கு நான் திருப்பி அடிப்பேன், இன்னைக்கு நான் அடி வாங்கிக்குவேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். லக்னத்தின் மூலமா ஆக்டிவேட் ஆயிருக்கிற விஷயங்கள் நடக்கும்போது இந்த ஜாதகர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? அப்ப பொதுவா வந்து 2 பையன் பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து லக்னத்தை பார்த்து இணைக்கணுமா, ராசியை பார்த்து இணைக்கணும்? லக்னத்தை பார்த்து இணைக்கணும். ராசியை பார்த்து எதுக்கு இணைக்கணுங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். லக்னத்தை பார்த்து இணைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் தம் ரூல். அந்த லக்னத்திலிருந்து அந்த ஜாதகத்துக்கு 7ஆம் பாவமா என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வாழ்க்கை துணை மாறிடுவாங்க. இந்த தம் ரூல். அப்ப நீங்க மேஷத்தை கட்டாதீங்க, விருச்சிகத்தை கட்டாதீங்க, கடகத்தை கட்டாதீங்க நம்ம சொல்லவே முடியாது. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ரோலாவே மாற போறாங்க. ஃபர்ஸ்ட் இது மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. அப்போ விருச்சிகத்தோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கட்டிக்க போவீங்க என்ன லக்னமோ அதுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்களோ அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன, பேசிக்கான நேச்சர் என்னங்கறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்ப எல்லாருமே எல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கறனால சொல்றேன். சோ அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது 10 பொருத்தத்தோட நிறுத்தாம சில நட்சத்திர பொருத்தங்கள் நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். லக்னம் நிக்கிற நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஜென்ம நட்சத்திரம் தெரியும், ராசி. நான் வந்து கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம், நான் வந்து கும்ப ராசி சதய நட்சத்திரம். லக்னம் எங்க நிக்குது, எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ம சந்திரன் அதான் உங்க ராசி நட்சத்திரம், அது என்னங்கறத நோட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன லக்னமா இருந்தாலும் சரி லக்ன அதிபதி எந்த நட்சத்திரத்துல நிக்குது, இந்த 3 விஷயத்தையும் அவங்க ஃபர்ஸ்ட் 3 நட்சத்திரங்களை எழுதி வச்சுக்கணும். நேர்களுக்கு நல்லா புரியுற மாதிரி. அப்படின்னா உதாரணத்துக்கு மீன ராசியில ரேவதியில வந்து லக்ன புள்ளி இருக்கு ஒருத்தருக்கு, அது ஆணோ பெண்ணோ, கடகத்துல பூசத்துல சந்திரன் இருக்கு, கடக ராசியா இருக்காங்க அப்படின்னா இவங்க எப்படி வந்து மேட்ச் புள்ளிகள் நோட் பண்ண சொன்னேன். லக்னம் நிக்கிற நட்சத்திரம் ரேவதின்னு சொல்லிட்டீங்க, சந்திரன் நிக்கிறது வந்து பூசம் சொன்னீங்க, மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு வந்து திருவோணத்துல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப 3 நட்சத்திரங்கள் நோட் பண்ணிட்டோம். ரேவதி நோட் பண்ணிட்டோம், பூசம் நோட் பண்ணிட்டோம், திருவோணம் நோட் பண்ணிட்டோம். இப்ப ரேவதி அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்துக்கு இணைக்க கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னா திருவாதிரை, திருவோணம், சித்திரை.
ஆணோட ஜாதகத்திலயோ பெண்ணோட ஜாதகத்திலயோ ஆப்போனன்ட்டோட ஜாதகத்துல திருவாதிரை திருவோணம் சித்திரை தவிர்க்கணும் ஃபர்ஸ்ட். இந்த ஃபில்டர் சார்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சார்ட் அவுட் பண்ணுங்க. இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு ஒதுக்கி வச்சிடணும். ஜென்ம சந்திரனோ அந்த பெண்ணோ ஆனோ எந்த லெவலில் லக்னாதிபதி இந்த நட்சத்திரங்கள் இல்லாம இருக்கிறது தான் சிறப்பு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பூசம்னு சொல்லிட்டீங்க. பூசத்துக்கு சுவாதி இணைக்க கூடாது. திருவோணத்துக்கு கார்த்திகை ரேவதி பூரம் மூலம் இணைக்க கூடாது. இப்ப எவ்வளவு நட்சத்திரங்கள் ஃபில்டர் ஆகுதுன்னு பாருங்க. திருவாதிரை திருவோணம் சித்திரை சுவாதி கார்த்திகை ரேவதி பூரம் மூலம் இந்த நட்சத்திரங்கள்ல லக்னமோ ஜென்ம சந்திரனோ இல்லாம இருக்கிறதா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபில்ட்ரேஷன். நான் உள்ள இறங்கும் போது லக்னாதிபதியும் சேர்ந்தே பார்ப்பேன். லக்னாதிபதி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்டுமே சூப்பர் ஆயிட்டு லக்னாதிபதியில் நிக்குதுன்னா ஓகே, ஒரு 20% பிரச்சனை இருக்கு, மேனேஜபிள் அப்படிங்கிறது மைண்ட் செட் பண்ணும் மற்ற ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்கும்போது. ஆனா இது மூணுமே இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் அந்த ஜாதகத்தை இணைக்க கூடாது. அதுக்கு ஒரு செட் ஆஃப் நட்சத்திராஸ் நான் சொல்லிடுறேன். இப்போ அஸ்வினிக்கு அந்த மாதிரி நம்ம எடுக்க வேண்டாம். பரணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பரணிக்கு வந்து திருவோணத்தை இணைக்க கூடாது, அனுஷத்தை இணைக்க கூடாது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்னம் நிற்கும் நட்சத்திரம் ஜென்ம சந்திரன் நிற்கிற நட்சத்திரம், அந்த ஆண் எந்த லக்னம் இருந்தாலும் ராசியா இருந்தாலுமே சரி, அவங்க லக்னாதிபதி போய் பரணியில போய் நின்றுச்சு அப்படின்னா அனுஷத்தையும் திருவோணத்தையும் இணைக்க கூடாது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த D9 நவாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கல்யாணத்துக்காக மட்டும்தான் பாக்குறாங்க. பாக்கி பேருக்கு இந்த ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு ஜோதிடம் சொல்றாங்க. நவாம்சன்றது நிறைய பேருக்கு தெரிய கூட தெரியாது என்ன அது ஒரு கட்டம் அப்படின்னு. இது எந்த அளவுக்கு உபயோகப்படுது திருமணத்தை? நவாம்சம் அப்படிங்கிறது 3 விஷயத்துக்கு எடுப்போம். என்னன்னா ஒரு கிரகத்தோட பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிறது மெயின் எதுலன்னா நவாம்சத்துல இருந்துதான். இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து செவ்வாய் வந்து நீச்சமா இருக்கும் ராசியில, நவாம்சத்துல செவ்வாய் உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா அது பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு வாழ்க்கையை 2ஆ பிரிக்கிறோம்னா 35ல இருந்து 30 அந்த பீரியட். ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நவாம்சத்தை வச்சு எடுப்போம். அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி டிக்னிட்டி ஆஃப் த மேரேஜ் நவாம்சத்துல இருந்து எடுக்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம் நவாம்சமா வந்துச்சுன்னா அவங்க ரெக்லஸா திருமணத்துல இன்வால்வ் ஆயிருவாங்க, ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் ஆயிருவாங்க. ஏன்னா மேஷம் வந்து மலாடு, யோசிக்காது. எப்படி செங்குத்தான மலையா இருந்தாலும் திடு 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 மேலே போயிட்டு இப்படி நிற்கும், இந்த ஸ்லாண்ட்ல போய் நிற்கும். அசஞ்சா கூட கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்ல போய் நின்று இருக்கும், இரிமா நின்று இருக்கும். ஸோ முன்பின் யோசிக்காம ரெக்லஸா ரெஸ்ட்லெஸ்ஸா போய் ரிலேஷன்ஷிப்ல குதிக்க வச்சிடும் மேஷம். அப்ப மேஷம் நவாம்சமா லக்னமா வந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாரு. மேஷத்துல நமக்கு ராசியில தெரியும் 3 முக்கியமான அசாதாரணமான எனர்ஜிஸ் இருக்கு. ஒன்னு அஸ்வினி, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், சொடக்கு போடணும் தூக்கி உதச்சு எடுத்துரும். ரெண்டாவது பரணி, கம்யூனிகேஷன்ல வந்து கம்ப்ளீட்டா வல்னரபிள் ஆகிற பரணி நட்சத்திரம். வெட் வந்து துண்டு ரெண்டுன்னு போடுற சுட்டரிக்கிற கார்த்திகை நட்சத்திரம். ஸோ மேஷம் ராசியில வரும்போது இவ்வளோ இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்னா நவாம்சத்துல மேஷ லக்னமா வரும்போது அவங்க அந்த மேரேஜ் லைஃப்ல வந்து ரெக்லஸ் டெசிஷன், ரெக்லஸ் மூவ்ஸ் எல்லாமே அப்படிதான் எடுப்பாங்க. அப்ப அந்த ஒரு வார்னிங் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்ப ராசியோட 7ஆம் அதிபதி நவாம்சத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்பேன், சுக்கிர நவாம்சத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். நவாம்ச லக்னம் எது, அந்த லக்னத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். ரிஷப லக்னம்னா ரிஷபத்துக்கு ஒரு குவாலிட்டி. இப்போ ரிஷப லக்னம் நவாம்ச லக்னம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லிடுவேன், உங்க திருமண வாழ்க்கை கம்ப்ளீட்லி மென்ட் ஃபார் ரிசோர்சஸ். நீங்க ஒரு ஆணை கல்யாணம் பண்றீங்க, நீங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றீங்கன்னா நீங்க பொண்ணா இருக்கிற பட்சத்தில் நானும் உங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா எனக்கு வந்து டெய்லி சமைச்சு போட்டுரும், அப்பாடா ப்ராப்ளம் சால்வ்டு, நல்லா சம்பாதிச்சு கொடுத்து ஏடிஎம் கார்டு மாதிரி எனக்கு செயல்பட்டுரும், ப்ராப்ளம் சால்வ்டு, டிஷ் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும், வேக்கம் கிளீனர் மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணிக்கும், வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கும், ஒரு செக்ஸ் டூல் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு, நம்ம ப்ளஷரும் நமக்கு கொடுத்துருவாங்க. சொசைட்டியில் நான் வந்து வெளியே போய் காட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், எனக்கு இன்னார் தான் மனைவின்னு சொல்லி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொண்ணால் எனக்கு ஆஸ்தி என்னெல்லாம் வருது, இம்மூவபிள் அசட்ஸ் என்ன வருது, மூவபிள் அசட்ஸ்ல என்ன வருது, அந்த திருமணம் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருப்பாங்க. வெறும் திக்காவான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில, ஷோ ஆஃப், அப்படி மட்டும்தான் அந்த திருமணம் இருக்கும். அதை புரிஞ்சுக்காம இந்த பெண் வந்து திருமணமானா இது வந்து கடகமாகவும் விருச்சிகமாகவும் இருந்துச்சுன்னா மீனமாகவும் இருந்துச்சுன்னா பணம் முக்கியம் இல்லை, பதவி முக்கியம் இல்லை, போட்டிருக்கிற உடையெல்லாம் முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் மீறி ஹாப்பினஸ் வேணும் இல்லை அப்படின்னா அங்கே ஹாப்பினஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ரிசோர்சஸ். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் கான்ட்ராடிக்ஷனாக போயிடும். அப்போ அவங்களுக்கு வந்து நான் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் பார்ப்பேன். கல்யாணம் பண்ணீங்கன்னா போய் சோத்துல கை வச்சிடாதீங்க, வீடு கிளென்லினஸ்ல கை வச்சிடாதீங்க, சம்பாதிங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாவது பண்ணுங்க, இல்ல வேலைக்கு எங்கேயாவது போயிட்டு ஒரு மாசம் 10,000 வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்கு கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணா யூ கேன் ஹேண்டில் யோர் மேரேஜ் லைஃப். அந்த பொண்ணுக்கு நான் அட்வைஸ் கொடுப்பேன். மிதுனம் நவாம்ச லக்னமா வந்துச்சுன்னா தேவையில்லாம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராக் பண்ணாதீங்க, உங்க பர்சனல் இவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க, அத்தைட்ட சொல்றேன், மாமாட்ட சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரக்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஆனோ பெண்ணோ எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. அடிக்கடி பிரயாணம் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன்ல உங்க 2 பேருக்குள்ள இருக்கும். செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி உங்களோட ரிலேஷன்ஷிப்ல. ஹியூமன் வந்து கம்ப்ளீட்டா இயற்கையிலிருந்து செப்பரேட் ஆயிட்டோம். அந்த காலத்துல வந்து இயற்கையோடயே போயிருவாங்க, இப்படி நேச்சரோடயே வாழ்ந்துருவாங்க, யதார்த்தத்தோடயே போயிருவாங்க. இப்ப நம்ம ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டனால ஏஐ வரைக்கும் வந்துட்டனால நம்மளால இயற்கையோடையோ யதார்த்தத்தோடையோ மிங்கிலே ஆக முடிய மாட்டேங்குது. அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப பாவப்பட்ட குழந்தைங்க. ஸோ இந்த 2000 நம்ம சொல்ற அந்த குழந்தைங்களை வந்து கர்ஸ்டு சில்ட்ரன் மாதிரி, அவங்களுக்கு இந்த ப்ராப்பரான நேவிகேஷன் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா தனக்கு இருக்கிறது பொறையிட்டு இருக்கிற நோயின்னு கூட தெரியாமே அதை கூட அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உள்ள ஏதோ அழுகிட்டு இருக்கு கெட்டுட்டு இருக்குங்கிறத கூட தெரியாம வெளியில சென்ட் அடிச்சு அதை பூசி மெழுகி சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றதா அதையும் கூட பாவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பேசிக் புரிதலோட அவங்க கல்யாணம்
கல்யாணத்துக்குள்ள இறங்கும்போது ரிலேஷன்ஷிப்ல இறங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நவாம்சம் லக்னத்துல என்ன கிரகம் இருக்கு, முதல்ல நவாம்ச ராசியே எந்த ராசி வருது, நவாம்சத்துல லக்னாதிபதி போய் எங்க டிஸ்போஸ் ஆயிருக்கு. சோ இது ஒவ்வொரு விஷயமும் மேண்டட்டரி. அதாவது திருமண பொருத்தம் பார்த்தாங்கன்னா நான் லைவ்ல பார்க்கவே மாட்டேன். அது வந்து ரெக்கார்டட் ரிப்போர்ட், லைஃப் டைம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க திருப்பி திருப்பி வாட் இஸ் தி டிக்னிட்டி ஆஃப் மேரேஜ் கேட்கவே வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு முதல் திருமணம் ஆகும், அதுவும் விதியா இருக்கும், ஆனா அது நிலைக்காது. இரண்டாம் திருமணம் ஆகும், அதுதான் நிலைக்குன்ற மாதிரி இருக்கும். எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் மேஷம் கல்யாணம் பண்றது துலாத்தை தான். சீன் மாறும், சிச்சுவேஷன் மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும். at the end of the day, unless the person is matured, unless the person gives something before asking something, அது மேனேஜ் பண்ணவே முடியாது. சிலர் வந்து முதல் திருமணத்துல செஞ்ச தவறை வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. சிலர் 3 திருமணம் வந்தாலும் அந்த தவறை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ இந்த அவேர்னஸை நம்ம தான் கொடுக்கணும். சில பேருக்கு திருமணமே ஆகாம இருப்பாங்க. இப்ப நீங்க நிறைய ஜாதகங்கள் பார்த்திருப்பீங்க திருமண பொருத்தத்துல. இந்த ஜாதகத்துக்கு திருமண கொடுப்பனையே இல்லை, நீ எத்தனை கோவிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் இல்லைன்னா என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்க? 7ஆம் பாவத்தோட 11ஆம் அதிபதி சம்பந்தப்படும் போது நோ மேரேஜுக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் ரைஸ் ஆயிருது. லக்னாதிபதியோட 7ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதியோட சம்பந்தம் கான்டாக்ட் டைரக்டாவோ இன்டைரக்ட் ஏற்படும் போது, கன்ஜங்ஷன் ஏற்படும் போது நோ மேரேஜ் லைஃப். ஆனா 1 7 11 சேர்ந்தவங்களும் நான் பார்த்திருக்கேன். அதுல கல்யாணம் ஆனவங்களும் விதிவிலக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை மீறி 1 7 11 ஆகக்கூடாதே, ஆயிருக்கு. ஆனா அந்த இடத்துல செப்பரேட் ஆயிடுறாங்க, இல்லைன்னா கம்ப்ளீட்டா ஐசோலேட் ஆகி வாழ்ந்திருக்காங்க. அங்கேயுமே அந்த ஒரு டிட்டாச்மெண்ட் அவங்களுக்கு 100% ஏற்படுத்திடுது. ஸோ சனி லக்னத்துல இருந்தாலோ, சனி 7ஆம் பாவத்துல இருந்தாலோ, இல்லை 7ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதியோட சனி கன்ஜங்ஷன் ஏற்படும் போது உறுதியாவே அந்த மேரேஜ் லைஃப்ல கம்ப்ளீட் செப்பரேஷன் அவர் லூசிங் பர்சனல் லைஃப், இல்லைன்னா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி அவங்க ஃபீலே பண்ண மாட்டாங்க. கல்யாணம் ஆச்சா, கல்யாண வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு ஃபோர்ஸபிள் பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ 1 7 11 கன்ஜங்ஷன் ஏற்படும் போதோ, சனி இந்த பாவங்களோட சம்பந்தப்படும் போதோ, 7ஆம் அதிபதியும் சனியும் சேருது, லக்னத்துல வந்து உட்காருது, 11ஆம் அதிபதியும் சனியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 7ஆம் பாவத்திலே உட்காருது. ஸோ இந்த கன்ஜங்ஷன் அந்த வேலையை பண்ணுது. அதுக்காக பாக்குறவங்க யாருமே உடனே எனக்கு 1 7 11, ஏன்னா அதுலேயே விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். விதிவிலக்கு கண்டிப்பா இருக்கு. குரு லக்னத்துல இருந்துச்சுன்னா எத்தனையோ வயசானாலும் அவங்களுக்கு அந்த கல்யாணத்தை கொடுத்துருது. கல்யாணத்துக்கு கொடுக்கலன்னா ரிலேஷன்ஷிப் கொடுத்துருது. சிலர் மட்டும் வெளியே சொல்லுவாங்களா, ஐ வாஸ் இன் லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் கேர்ள், திஸ் பாய் சொல்லுவாங்களா? வெளியே போயிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க ஆமா இந்த அம்மா சொல்லிட்டாங்கன்னு மட்டும் தான் நினைச்சுப்பாங்க. சோ லக்னத்துல குரு இருந்த நவாம்சத்துல நான் சொல்றது, நாட் ராசியில, நவாம்ச லக்னத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் நடந்துருது. நவாம்ச லக்னம் விருச்சிகமா வந்துச்சுன்னா அவங்க லைஃப் ரெண்டா பிரிச்சலாம், வகுத்து எடுத்து வச்சிடலாம். லைஃப் பிஃபோர் மேரேஜ், லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். எப்பவுமே அது கம்ஃபர்டபுளா அவங்க இருந்து நான் பார்த்ததே கிடையாது. அவங்க வாழ்க்கை வந்து சொல்லிருவாங்க, என் திருமணத்துக்கு அப்புறம் என் லைஃபே மாறி போச்சு, கம்ப்ளீட்டா அப்சைட் டவுன் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவா இருந்துதான் 99%. ஆனா பிசினஸ் ரீதியாவோ சோஷியல் ஐடென்டிட்டி ரீதியாவோ பட்டாசை கிளப்பிடுறாங்க அவங்க. அங்க எக்ஸ்ட்ரீம் அப்ப அந்த விருச்சிகம் அவங்களுக்கு கொடுத்துருது. நவாம்சத்துல அந்த இடத்துல பர்சனல் மட்டும் தான் டிஸ்டர்ப் ஆகுது. லக்னம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்குது. மத்தவங்கள அவங்க ரொம்ப கல்யாணத்துக்குனால ஒருத்தர் சின்ன பையனா சின்ன பொண்ணா பார்த்திருப்பாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. அவங்க நவாம்ச லக்னம் தனுஷா இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குது. அவங்க சொன்னதெல்லாம் சொந்தக்காரங்க கேட்கறாங்க, மாமனார் மாமியார் கேட்கறாங்க, பெத்த அம்மா அப்பா அதுக்கப்புறம் குழந்தைக்கு சொல்றது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள ஒரு குருவா பாவிக்க ஆரம்பிச்சிடறாங்க. மகரம் நவாம்சமா லக்னமா வந்துச்சுனாலே you are marrying someone to turn as a slave. மகரம் ராசியிலே ஒருத்தர் அடிமைப்படுத்தும், அவங்களே தொழிலுக்கு அடிமை. மகரத்துல ஒரு கிரகம் போய் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த கிரகம் அந்த பாவத்துக்கு அடிமையா மாறிடும். அது அப்படிதான் இருந்தாகும். ஸோ நவாம்ச லக்னமே மகரமா வந்துருச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு வந்து கஜேந்திர விழுந்த குளம் மாதிரி, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பெருமாள் தான் வந்து காப்பாற்றணும். அவங்க அந்த வட்டத்துக்குள்ள சிக்கிடுவாங்க, அந்த வட்டத்தை விட்டு வெளியேற முடியாம மாறிடுது. இப்ப நிறைய பேர் ஜோதிடர்கள் பொருத்தம் பார்க்கும்போது கேட்குறாங்க, இது மாமனாருக்கு ஆகிற ஜாதகமா, மாமியாருக்கு ஆகிற ஜாதகம், ஹஸ்பண்டை விட்டுட்டு இது அந்த குடும்பத்தோட ஒத்து போகிற ஜாதகமா அப்படின்னு அந்த மாதிரி எதாவது அமைப்பு? நிச்சயமாவே கிடையாது. கேட்டை வந்து மூத்தவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்றது, ஸோ ஆயில்யம் இவங்களுக்கு ஆகாது, மூலம் ஆண் மூலம் வந்து அரசாலும், பெண் மூலம் வந்து நிர்மூலம். இதெல்லாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு ஏற்படுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ யாரோ ஒருத்தருக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு லைஃப்ல அதை ரிப்பீட் ஆச்சுன்னா அது பர்சனல் வெஞ்சன்ஸா நினைச்சிட்டு அது மற்றவங்க மேல திணிச்சு அதை அப்படியே பேசி 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 இவ்வளவு பெருசா நிறுத்தி வச்சிருக்காங்க. மற்றபடி அது பிராக்டிக்கலாக உண்மை அல்ல. மூலம் என்னைக்குமே ஒன் மேன் ஆர்மி. ஏன்னா தனுஷில் இருக்கிற தனுஷே ஒன் மேன் ஆர்மி. அதுல மூலம் வந்து கேதோட நட்சத்திரம். எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருப்பாங்க. எவன் இருந்தாலும் இல்லாட்டி என்ன, ஐ எம் ஒன் மேன் ஆர்மி. மூலம் ஒரு ஆள் கூட எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இவங்களால தான் நான் இயங்குறேன், அவங்களால தான் நான் இயங்குறேன் தனுஷும் சொல்ல முடியாது, மூலமும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க யாரு இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்க இயங்கிட்டே இருப்பாங்க, இன்னும் சவுண்டா இயங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த எனர்ஜி மேபி மற்றவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஒரு ஆணுன்னா ஒரு வீக்னஸா இருக்கணுமே, பெண்ணுன்னா ஒரு வீக்னஸோடு இருக்கணுமே, வீக்காக தான் தெரியுது. ஆனா நான் இதை ப்ரொவைட் பண்ணாட்டியுமே அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நார்மல் லைஃப் வாழ்றாங்க. எப்படி நார்மல் லைஃப் வாழுவாங்க? உடனே அவங்க நிர்மூலமாக்கு, அப்படிதான் அவங்க நிர்மூலமாக்கப்படுறாங்க. ஸோ இந்த நட்சத்திரங்களோட அந்த மாதிரி ஒரு இதை போய் மித்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நம்ம யாரை கல்யாணம் பண்ணா அவங்க எப்படி மாறுவாங்களோ
அதை பொறுத்தா நம்மளோட லைஃப் மாறப்போகுது. அப்ப இவங்க லைஃப்ல வந்தனால தான் இந்த இடத்துல திருமண பொருத்தம்னு பேசும்போது இறுதியா பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த ராகு கேது திசையில தான் வந்து திருமணமே நடக்குன்றாங்க. இந்த மாதிரி பெண்ணுக்கு ராகு திசை, ஆணுக்கு கேது திசை இல்ல மாறி இருந்தாலும், இந்த மாதிரி பண்றதுனால உண்மையிலேயே சக்சஸ்ஃபுல் ஆகாது. இல்ல ரொம்ப நாள் அவங்க இருக்க மாட்டாங்க. இல்ல பிரச்சனையில போய் முடியுது. அதனால இந்த திசை கடக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்கன்றாங்க. அது எப்படி சாத்தியம்? சனி ராகு கேது சம்பந்தப்படாம திருமணம் நடக்காது. 7ஆம் அதிபதிய சனியோ ராகுவோ கேதுவோ திரிகோணத்துல ஆஸ்பெக்ட் பண்ணணும். அந்த எனர்ஜி ஷேர் ஆகணும். இல்ல தசா புத்தி அந்தர சூட்சுமத்துல பண்ற ராகு கேது சனி உள்ள இந்த கார்மிக் பிளானட்ஸ், இந்த வருட கிரகங்களான கார்மிக் பிளானட்ஸ் உள்ள வரும்போதுமே, ஏன்னா இது மூணுமே தான் ஆன்சஸ்டரோட கர்மா, அவங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மா அதிகமா ஸ்டோர் பண்ணிக்கிறது. இந்த சாயா கிரகங்களான ராகு கேது மற்றும் கார்மிக் பிளானட்டான சனி தான் ரொம்ப ஜாஸ்தி ப்ராசஸ் பண்ணிருக்கு. சோ இந்த சம்பந்தப்படாம உங்களுக்கு திருமணம் நடக்காது. தசையில நடத்த முடியாது, இந்த புத்தியில் நடத்த முடியாது. அந்த ராகு கேது நவாம்சத்துல 8ல இருந்தா உஷாரு பண்ணாதீங்க, போஸ்ட்போன் பண்ணுங்க. ஒரு கிரகம் நவாம்சத்துல 3ல இருந்தா இல்லாததை உருவாக்கி கொடுக்கும். திருமணமே ஆகாதவங்களுக்கு நவாம்சத்துல 3ல இருக்கிற கிரகம் தசாபுதி அந்தரத்தை நடத்துச்சுன்னா திருமணத்தை நடத்தும். நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் 3ல இருக்கிற கிரகம் தசாபுதி அந்தரத்துக்குள்ள நவாம்சத்துல வந்துச்சுன்னா அவங்க தந்தலில் தானே மண்டலி போட்டு செப்பரேட் ஆயிருவாங்க. சோ அந்த 3, 8 இந்த மாதிரி தான் திருமணத்துல வேலை பண்ணும். ஏன்னா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், என்னெல்லாம் மேண்டேட்ரி, நவாம்சத்தோட ரோல் என்னன்னு சொல்லி ரொம்ப ஒரு டீட்டெயில் ஸ்டடியா கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றி.